வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மொபைலில் எப்படி க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் தமிழ் ஃபியூச்சருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐகானும் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கைன் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கைன் மாஸ்டர் ஆப் இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. எம்டிப் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ப்ரௌசர், நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் வைக்க போகிறீங்களோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த பேக்ரவுண்ட் வச்சுக்கிறேன். இந்த பேக்ரவுண்டெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனா சைடில் ஒரு 3 புள்ளி இருக்கும் பாருங்கள், அந்த கீழே டைம் லைனில் அதை பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டே வரும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு மேலே டிக்கே கார்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் போங்க, மீடியா போங்க, டவுன்லோட் அப்படின்ற இடத்துல நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ். உங்கள்கிட்ட வேறு க்ரீன் ஸ்க்ரீன் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கூகுளில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய க்ரீன் ஸ்க்ரீன் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதே க்ரீன் ஸ்க்ரீனோட லிங்க் கொடுத்துருக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோ வரும், அதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளே ஹெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி சைடில் எழுது கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கும். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது இந்த இமேஜ். இப்போ இந்த இமேஜை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு சைடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் குரோமா கீ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதை எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சரியாக இல்லை. நீங்கள் மறுபடியும் இந்த குரோமா கீக்குள்ளே போங்க, அது லேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதையும் லேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஷோ மார்க் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னு காமிக்கும். இந்த இடத்துல டீட்டெயில் கர்வ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜை டிக்கே கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து சும்மா சாதாரணமாக தான் இந்த வேறு படம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல படம் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல படத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நீங்கள் எந்த ஸ்க்ரீன் வேணாலும் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேக்கப் சரி, அதுக்கு பின்னாடி நீங்கள் எந்த பேக்ரவுண்ட்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்விகளை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் ஃபியூச்சர். நன்றி. திரையில் நீங்கள் பார்க்குற வீடியோவை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள்.